கண்மணி அதுக்கு எவ்வளோ சரிங்க. கொடுக்குன்னு பார்த்துக்கோ. அண்ணா, சொல்லுங்க, என்ன வேணும்? நான் இங்கே பக்கத்து தெருவுலேருந்து வந்திருக்கேன். நாங்கள் வீட்லேயே மசாலா அரைச்சி விற்கிறோம். கடை வச்சுருக்கீங்க, பல்காக ஏதாவது ஆர்டர் கிடைக்கும்னு தான் வந்தேன். நல்ல மசாலா அண்ணா, நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லைங்க, நாங்கள் ஏற்கனவே ஒருத்தங்க கிட்ட ரெகுலராக மசாலா பாக்கெட் வாங்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் எங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல நட்பாக போயிட்டுருக்கு. அதுக்கு எடுத்துக்க வேணான்னு யோசிக்கிறோம். அப்படியா? சரிங்க. ஹலோ, என்னம்மா மாத்திரைலாம் வாங்கிட்டியா? இன்னும் எந்த வியாபாரமும் ஆகலை. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, நான் வந்துடுறேன். வியாபாரமாகி காசு வந்தாதான். என்னம்மா உடம்பு முடியல, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வாமா. இல்லைங்க, அம்மாவுக்கு உடம்பு முடியல, மாத்திரை வாங்கி தரணும். என் கையில் சுத்தமாக காசு இல்லை. இதெல்லாம் விற்று போனால் காசு கிடைக்கும், அதான் பார்க்குறேன். எனக்கு உன்னை பார்த்தா பாவமாக இருக்குமா? நான் வேணா உனக்கு ஒரு ஐடியா தரவா? உன் பேக்கில் இருக்க மசாலா பாக்கெட்லாம் இங்கேயே வச்சுட்டு போ. கண்டிப்பாக கடையில் வர கஸ்டமர் யாராவது மசாலா பாக்கெட் வாங்கிப்பாங்க. அப்படி வாங்கினா பாக்கெட் ரூபான்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துக்கிறோம். பேலன்ஸ் காசு உங்களுக்கு கொடுத்துறோம். ஓகேவா? இது நல்ல ஐடியாவா இருக்கே. நீங்கள் என்ன மசாலாலாம் தயாரிக்கிறீங்க? எல்லா மசாலாவும் தயாரிக்கிறோம் அண்ணா. இப்போ மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் தான் இருக்கு. இந்த சிக்கன் மசாலா, மட்டன் மசாலாலாம் இருக்குமே, அதெல்லாம் உங்களால் ரெடி பண்ண முடியுமா? பண்ண முடியும்ண்ணா. அப்போ ஒன்று பண்ணுங்க, அந்த மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருங்க. எது அதிகமாக வியாபாரம் ஆகுதோ அதை ஜாஸ்தியாக வியாபாரம் பண்ணுவோம். ஒரு கடையில் நல்லா வியாபாரம் ஆனாலே எல்லா கடையிலையும் தெரிஞ்சு உங்கள்கிட்ட பொருள் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. டாக் டு எடிட்டர்ஸ் பிரசன்ஸ் கண்மணி.